வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா MA 25007 பேப்பரில் அட்வான்ஸ் நம்பர் தியரி யூனிட் 4 டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் கொடுப்பாங்க, எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் என்ன, SOFAS மெத்தடாக இருந்தால் என்ன, ஸ்லைட் அண்ட் டிவைட் மெத்தடாக இருந்தால் என்ன. ஸோ கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு 5 minutes மட்டும் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு தடவை பார்த்தீங்கன்னாலே போதும், உங்களால் ஈஸியாக கேப்ச் பண்ணிக்க முடியும். பார்ட் பி கொஷினோ பார்ட் ஏ கொஷினோ அந்த டைப்பில் கேட்டாங்கன்னா அழகாக எழுதுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Substitution is So this method is used to factor expressions with large exponents. So large exponents இருக்குது அப்படின்னா substitution methodல follow பண்ணுற மாதிரி இருக்கும். The goal is simplify the expression so that one of the other factoring methods can be used. So இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். algorithm identify the largest value that is square or cube. மேக்ஸிமம் ப்ராப்ளத்தில் ஸ்கொயர் பேட்டர்னில் கொடுத்துருக்கலாம், சில ப்ராப்ளத்தில் கியூப் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். சப்ஸ்டிடியூட் த டேர்ம் வித் த டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அதுக்கேற்றபடி நம்ம டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் ஃபோக்கஸ் பண்ண அந்த இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேக்டர் யூஸிங் ஒன் ஆஃப் த அதர் ஃபேக்டரிங் மெத்தட். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரைசேஷனுக்கு பவர் 2ஆக இருந்தால் மாடலு, பவர் 3ஆக இருந்தால் ஒரு மாடலு, பர்ஃபெக்ட் கியூபாக இருந்தால் ஒரு மாடல், இந்த ஆர்டர்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு மாடல் கண்டிப்பாக அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் த சப்ஸ்டியூஷன். ஸோ திருப்பி நம்ம சிம்பிளிஃபை பண்ண மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். சிம்பிளிஃபை ஃபைனலாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணால் ஃபேக்டரைசேஷன் இதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிற ஆர்டரில் நம்ம கன்க்ளூஷன் முடிக்கும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபேக்டர் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் பை யூஸிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட். x power 4 minus 4x square minus 45 எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். x power 4 minus 4x square minus 45. இப்போ இதை ஸ்கொயர் ஆர் கியூபில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம். ஐடென்டிஃபை த லார்ஜஸ்ட் வேல்யூ, தட் இஸ் x power 4 தான் இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ பவர் 4 ஸ்கொயர்லேயே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ x power 4ங்கிறது x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். அந்த டேர்ம் ஏ டிஃபரன்ஸ். அப்போ x power 4ங்கிறது x ஸ்கொயர் ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். சம் அதர் நோட்டேஷன் வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க. u ஈக்குவல் டு x ஸ்கொயர். அப்போ u ஸ்கொயர் மைனஸ் 4u மைனஸ் 45 எப்படி வரலாம். ஸ்டெப் 3 ஃபேக்டரைஸ் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -4, சியோட வேல்யூ -45 எடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆர் மல்டிப்ளை டு சி பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம் 1. நமக்கு ரிசல்ட்டு இது ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தது தான் -45 ஆட் பண்ணால் -4. ஸோ முதல்ல மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். -45 எந்தெந்த டேர்முக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 1 -45 -45, 3 -15 -45, -3 × 15 -45. அடுத்து 5 9s are 45, 5 9s are மைனஸில் ஒரு மைனஸ் இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் நெகட்டிவாக வரும். ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து அடிஷனில் பார்க்கணும்னா -4 வரணும் ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட் வராது, இந்த ரிசல்ட் வராது, இந்த ரிசல்ட் வராது. இது -4 கரெக்ட், இதுதான் வரப்போகுது. ஸோ 5 and -9 தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அது அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஃபேக்டர்ஸ் சம் டு பி 5 + -9 இருந்தால் 5 - 9 -4 எடுத்துக்கலாமா. therefore u² - 4u - 45. இந்த 4 நம்ம என்ன எடுத்துக்கலாம், +5 and -9 எழுதிக்கலாமா. ஸோ +5u - 9u எடுத்து எழுதிக்கோங்க -45. இதை நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம் இந்த பேட்டர்னில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு. இப்போ இதை வந்து பேரிங்காக மாற்றி இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். என்ன வந்திருக்கலாம், u² - 9u + 5u - 45. அப்போ என்ன, இதில் காமனாக u வெளியில் எடுத்துடலாம். u - 9 +5, இதில் u - 9. ஸோ ரெண்டுத்துலையும் u + 5 வெளியில் இருக்கிற ரெண்டு இடத்துலையுமே எடுத்துக்கலாம். u - 9 ஒரு ஆர்டராக எடுத்துக்கலாம். ஸ்டெப் 4 ரிவர்ஸ் த சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஸோ நம்ம ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் எடுத்துருந்தோம். x power 4ங்கிறத x ஸ்கொயர் பவர், அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புட் u ஈக்குவல் டு x ஸ்கொயர். ஸோ யூவோட வேல்யூக்கு நம்ம இங்கே எனக்குள்ள x ஸ்கொயர் நம்ம எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில், அதை மாற்றிக்கலாம். அப்போ x ஸ்கொயர் + 5 x ஸ்கொயர் -9. u வேல்யூ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம சூஸ் பண்ண டேட்டா தான். அதனால தான் இந்த மெத்தடுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் சொல்கிறாங்க. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஒருவேளை பவர் 3ல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த ஆர்டரில் எடுத்து கியூப் ரூட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ x ஸ்கொயர் + 5 x ஸ்கொயர் -9. சிம்ப்ளிஃபை இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது,
பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்கா 9ங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம் 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா பை யூசிங் டிஃபரன்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் கியூப் ஃபார்முலா x ஸ்கொயர் மைனஸ் 9ங்கிறப்ப x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் தட் இஸ் x ப்ளஸ் 3 x மைனஸ் 3. இதுக்கடுத்து இது எது ரெடியூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் முடிச்சுக்கலாம். x square plus 5 x plus 3 x minus 3. This is our final answer of this problem. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பவரில் கொடுக்குறாங்க ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள் குவாட்ரேட்டிக் ஆர் கியூபிக் ஈக்குவேஷனாக எக்ஸ்பிரஷனாக மாற்றிட்டு நார்மல் ஃபேக்டரைசேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பி நம்ம எந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுமோ அந்த வேல்யூவை அங்கே அப்ளை பண்ணாலே போதும். ஃபைனல் ஆன்சர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இவ்வளோ தான் இந்த மெத்தடு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கொஷின் ஒரு தடவை எழுதிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம்லாம் கேட்டால் நல்ல லைன் பை லைன் எழுதுறதுல தான் இருக்குது. கண்டென்ட் அண்ட் கான்செப்ட் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரிஞ்சதாக தான் இருக்கும். பட் எழுதுகிற மெத்தட் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும். கண்டிப்பாக ஒரு பக்கம் எழுதி ஆகணும். பார்ட் பி கொஷினாக கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்றபடி உங்களுடைய வே ஆஃப் ரைட்டிங்கை மாற்றிக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.